நல்ல ஒரு மாங்காவை கட் பண்ணி அதில் சில்லி பவுடரும் உப்பையும் நல்லா அப்ளை பண்ணி உங்கள் முன்னாடி வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி டெம்ட் ஆகும்? அதே மாதிரி தாங்க எனக்கும். எப்பெல்லாம் இந்த குழம்பு வீட்டில் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு வேலை எனக்கு சாப்பிட்றது மட்டும்தான். எனக்கு அவ்வளோ டெம்ட் ஆகும் இந்த குழம்ப பார்த்தா. அப்படி பார்த்ததுமே டெம்ட் ஆகிற வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஹாய், நான் சத்யா. இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை எடுத்து காய வச்சுக்கலாம். பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியமாக வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் எதுவுமே விடாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெயிலேயே ட்ரை பண்ணலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. சாரி, அந்த வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் 3 வரமிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண வெள்ளைப்பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு ஆஸ் யூஷுவல் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பல்லாரி போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். அதை நம்ம வதக்கிறத பொறுத்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஒன்றும் பாதியுமாக அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 2 சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா கூட சில்லி பவுடரும் மல்லித்தூளும் போட்டிருந்தாலே போதும். நான் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறதுனால மல்லித்தூள் போடல. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை மட்டும் போட்டு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பாய்.